18ஆம் வசனத்தை அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 46ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த 46ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது அதிபதியானவன், ராஜாவாக தெரிந்து கொள்ளப்படுகிறவன், ஜனங்களுக்கு தலைவனாக தெரிந்து கொள்ளப்படுகிறவன் எப்படி காணிக்கைகளை செலுத்த வேண்டும், என்ன செலுத்த வேண்டும், அடுத்து எந்த வழியாய் செலுத்த வேண்டும், எந்த வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் பிரவேசிக்க பிரகாரத்தின் ஊடாக ஒரு வாசல் இருக்கும். கிழக்கு முகப்பிலே ராஜா மட்டும் பிரவேசிக்க ஒரு வாசல் இருக்கும். ஏன்னா அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தின் அதிபதி. அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தின் அதிபதி. ஆகவே அவனுக்கு தனியாக இடம் கொடுக்கப்பட வேண்டும். அவன் செலுத்த வேண்டிய காணிக்கைகள் பார்த்தாக்கா, ஃபர்ஸ்ட் தேவாலயத்தை பார்க்கலாம். இந்த அதிகாரத்துல 46ஆம் அதிகாரத்துல ஜனத்தின் அதிபதி என்ன காணிக்கை எந்த நாடில எப்படி செலுத்த வேண்டும் என்றும், ஜனங்களின் மீது அவன் எப்படி நீதியாய் நியாயம் விசாரிக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. முதலாவதாக, ஓய்வு நாளிலும் மாத பிறப்பிலும் தவிர நடை திறக்கப்படக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? இந்த வார்த்தை நடை என்றது நம்ம சர்ச்சுகள் அது இல்ல, பெரிய பெரிய இந்து கோயில்கள்ல என்ன இருக்கும், அது பேரு என்ன, நடை. அத ஓய்வு நாளில், மாத பிறப்புல, பண்டிகை நாட்கள்ல திறக்க வேண்டும். நேத்து ராத்திரி இன்றைக்கு பண்டிகை நாள், பஸ்கா பண்டிகை நாள். ஆக்சுவலா நேற்று ராத்திரி நம்ம எல்லாம் எத்தனையோ வருஷம் பார்த்துட்டோம். நான் இது ஆசரிக்கிற நாள்ல அன்னைக்கு ராத்திரி எவ்வளோ சரீரத்துல பலவீனம் இருந்தாலும் போய் படுத்தோன்னு தூக்கமே வராது. நேற்று ராத்திரி மட்டும். உங்களுக்கு எப்படியோ ஆண்டவரோடு அலுவலாய் உறவில் இருக்கிறவர்களுக்கு நல்லா சாப்பிட்டோம். ராத்திரி வீட்டுக்கு போயிட்டோம். சரீரம் பலவீனம் அப்படியே போயிட்டு ஒரு 50 நாள் ஜெபம் பண்ண மாதிரி 50 நாள் தூங்கி நேக்கலாமான்னு தோணுது. ஆனா நேற்று ராத்திரி ஆண்டவர் ரோம போர்ச்சவர்களால் துன்புறுத்தப்பட்ட இரவு, கெத்செமனேல கைது செய்யப்பட்ட இரவு. ஒரு பக்கம் நமக்கு கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் ஆண்டவர் பட்ட பாடுகளை நினைவு கொண்டு அதை தியானிக்க வேண்டிய நாள், பரிசுத்த நாட்கள் இவைகள். சபை பண்ண பெரிய தப்பு, யூத கேலண்டரை விட்டுட்டு, ஜூயிஷ் கேலண்டரை விட்டுட்டு வேற கிரிகோரியன் கேலண்டர் வந்துட்டாங்க. எல்லாரும் உலகமே போது அப்படியே நம்ம போயிடலாம். அதனால தான் இந்த பஸ்கா பண்டிகையும் அல்லது பெரிய வெள்ளிக்கிழமைன்னு நாம செலிப்ரேட் பண்றதும் இதுவும் மாறி மாறி வருது. நம்ம மட்டும் 360 நாள் கேலண்டர்ல இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லா வருஷமும் கரெக்டா அந்தந்த நாள்ல வரும். நம்ம 365 நாள் கேலண்டருக்கு போயிட்டோம் பாரு, அதனால இந்த நாளும் அந்த நாளும் மாறி வருது. அப்ப ஆக்சுவலா இன்னைக்கு ராத்திரி நம்மளுக்கு நான் பெரிய வியாழக்கிழமை, ஆமா தானே? ஆனா நேத்தே அது பஸ்கா நாளாக நமக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் 3 நாளையே முடிஞ்சிருச்சு. சரி, இருக்கட்டும். பண்டிகை நாட்களிலே நடை திறக்கப்பட வேண்டும். நீ ராஜாவா இருந்தா கூட சரி, வாசடந்தையிலே நிற்க கடவன். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
வாசல் நிலை அண்டையிலே நிற்க கடவுள். காணிக்க உந்துதான். 6 வெள்ளாட்டு குட்டி, ஒரு வெள்ளாட்டு கடா, காணிக்க உந்துதான். ஒரு மரக்கால் மாவு உந்துதான். ஒரு மரக்காலில் ஒரு கலசத்தில் 3 ஒரு பங்கு எண்ணெய் உந்துதான். நீ ராஜா தான், மரியாதையா வாசல்ல நில்லுன்ட்டார். இல்ல, யாருக்கு இந்த நிலைமை? ஜனத்தின் அதிபதிக்கு, ராஜாவுக்கே இந்த நிலைமை. நீ என்ன பண்ணணும்? வாசல் அண்டையில நில்லு. அவன் வாசற்படியிலே ஆராதனை செய்து முன்பு புறப்படுவான். நான் அங்கேயே நின்னு எப்படி ஆராதனை செய்யுது? அங்கேயே நின்னு தலைக்கு மேல கையெழுத்து தேவா சரணம், கர்த்தா சரணம்னு சொல்லிட்டு அங்கேயே ஆராதனை பண்ணிட்டு அப்படியே போயிடு. நீ ராஜாவா இருந்தா கூட ஆசாரியர்கள் லேவியர்கள் செய்யற வேலையை நீ என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. ராஜா வந்துட்டு போன அந்த வாசல் சாயந்தரம் வரலும் பூட்டப்படக்கூடாது, திறந்திருக்க வேண்டும். தேசத்து ஜனங்களும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் அந்த வாசலின் நடையிலே கர்த்தருக்கு சந்நிதியில் ஆராதனை செய்ய கடவர்கள். ராஜா வந்து போயிட்ட பிறகு நீங்க எல்லாம் நம்பலாம் அதே இடத்துல வாசற்படியில நின்று கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஆராதனை செலுத்த வேண்டும். அந்த அதிபதி செலுத்த வேண்டிய காணிக்கை என்னன்னா, பழுதற்ற 6 ஆட்டுக்குட்டிகள், பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடா, ஒரு மரக்கால் மாவு, தன் திராணிக்கு தக்கதாக தருகிற ஈவு, மாத பிறப்பான நாளிலே மட்டும், மாத பிறப்பான அமாவாசை அன்னைக்கு மட்டும் ஒரு காளையை பலியிடுவதற்காக பழுதற்ற ஒரு இளங்காளையையும் பழுதற்ற 6 ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் பலியிட வேண்டும். 11ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, பண்டிகைகளில் குறிக்கப்பட்ட காலங்களிலும் அவன் படைக்க வேண்டிய போஜன பலியாவது காளையோட ஒரு மரக்கால் மாவும், ஆட்டுக்கடாவோட ஒரு மரக்கால் மாவும், ஆட்டுக்குட்டிகளோட அவன் திராணிக்கு தக்கதாய் தருகிற ஒரு ஈவும், ஒவ்வொரு மரக்கால் மாவோட ஒரு படி எண்ணெயும் கொடுக்க வேண்டும். திராணிக்கு தக்கதாக ஈவுனா தட்சணை கொடுக்கணும். போட்டா என்ன போடுறாங்க? தட்சணை காணிக்க கொடுக்கணும். நேற்று ராத்திரி நீங்க எல்லாம் கொடுத்தீங்களே பஸ்கா காணிக்கை, அந்த மாதிரி. அது யாரை சேரும்? ஆசாரியனை சேரும், ஆலயத்துக்கு சேராது. அது நேற்று காணிக்க பெட்டியில கவர் எல்லாம் இருந்துச்சு, பச்சை கவர் எல்லாம் எடுத்து நான் ஸ்டான்லி கிட்ட கொடுத்துருவேன். அது எந்த இல்லை, அதுல என்ன இருக்குது? விசேஷித்த பஸ்கா காணிக்கத்தான், பஸ்கா செலவுகளுக்காக. அது போய் மிச்சம் இருந்துச்சுன்னா இப்ப என்ன வருது? உயிர்த்தெழுந்த வருது இல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? செலவு இருக்கத்தானே. அதுக்கு நான் என்ன பண்ணிக்கணும்? அத பயன்படுத்திக்கணும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாருடைய தேவையும் கர்த்தர் சந்திக்க சட்ட திட்டத்தை ஏற்படுத்திட்டார். ராஜா அவன் திராணிக்கு தக்கதாக ஈவை யாருக்கு கொடுக்கணும்? லேவியர்களுக்கு கொடுக்கணும். அடுத்து பாருங்க, ராஜா ஒரு சொத்தை சம்பாதிச்சிட்டார். அந்த சொத்தை பிரிக்கணும் அப்படிங்கிறப்போ தன் குமாரனுக்கு தன்னுடைய பங்கிலிருந்து பிரித்து கொடுக்க கடவன். எதுல இருந்து பிரிச்சு கொடுக்கணும்? தன்னுடைய பங்கிலிருந்து பிரித்து கொடுக்க கடவன். அடுத்து அவன் ராஜாக்கு, இந்த அதிபதிக்கு ரொம்ப இலக்கிய மனுஷன் வச்சுக்கோங்களேன். அவன் வீட்டுல ஒரு உண்மையான வேலைக்காரங்கிறான். தான் பிள்ளைக்கு பங்கு கொடுத்த மாதிரி அந்த உண்மையான வேலைக்காரனுக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலைக்காரத்தை 6 வருஷம் அனுபவிக்கலாம். எத்தனை வருஷம்? 7வது வருஷம் மறுபடியும் இது யாருக்கு சேர்ந்துரும்? ராஜா குடும்பத்துக்கு சேர்ந்துரும், அவனுடைய பிள்ளைகளுக்கு சேர்ந்துரும். இந்த 6 வருஷம் கிருபை. என்ன சொல்லுங்க? கிருபை. கிருபையா அந்த 6 வருஷத்துல வரக்கூடிய விளைச்சல், அந்த 6 வருஷத்துல வரக்கூடிய ஆதாயம், நன்மை யாரை சேரும்? வேலைக்காரனை சேரும். 7ஆம் ஆண்டிலோ விடுதலையின் ஆண்டிலோ அந்த நிலம் மறுபடியும் யாருக்கு போயிடும்? ராஜா குடும்பத்துக்கே போயிடும்.
நான் ஆண்டவர் ராஜா மட்டும் காப்பாத்திட்டாரு பாக்குறியா? இப்ப ஜனங்களை எப்படி காப்பாத்துறாரு பாருங்க. 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதிபதி ஆவனவன் ஜனத்தை என்ன செய்யக்கூடாது? இடுக்கன் செய்யக்கூடாது. அவங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்க கூடாது, ரொம்ப டாக்ஸ் போடக்கூடாது, ரொம்ப வரி விதிக்க கூடாது, ஜனங்களுக்கு மேல பாரத்தை சுமத்த கூடாது. லகுவாய் ஜனங்களை வழி நடத்தணும். அவங்க காணி ஆட்சியில இருந்து அவங்கள துரத்திடக்கூடாது. ஜனங்களை அவங்களுடைய சொந்தமானதுல இருந்து அவர்களை புறம்பாக்கி இவன் அவர்களுடைய சுதந்திரத்திலிருந்து ஒன்றும் எடுக்கலாத. ராஜா கிட்ட அதிகாரங்குதுன்றதுக்காக, படைபலங்குதுன்றதுக்காக, பணபலங்குதுன்றதுக்காக ஒரு ஏழையான ஒருத்தன் இருந்தா, ஒருத்தி இருந்தா, குறிப்பா விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள் இருந்தா அவங்கள துரத்திட்டு அவங்க நிலத்தை அபகரிக்க கூடாது, ஒன்றும் எடுக்கக்கூடாது. என் ஜனத்தில் ஒருவரும் தங்கள் சொந்தமானதற்கு புறம்பாக்கப்பட்டு சிதறடிக்கப்படக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்க வேண்டும். ஒரு அல்லையா சொல்லுங்க. என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நீதியான ஒரு அரசர், இந்த மாதிரி நியாயம் செய்கிற ஒரு தேவன், ஒரு கடவுள் யாரையுமே பார்க்க முடியாது. யாரையுமே பார்க்க முடியாது. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோன்னு ராஜாவை பார்த்து சொல்றவங்க தான் இருப்பாங்க. என்ன வேணுமோ எடுத்துக்கோ. எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டரு, சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் கஷ்டப்பட்டு டீ எஸ்டேட், டீ தோட்டம் வாங்கி அதை அழகுபடுத்தி ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணி வச்சுருக்கிறான். அந்த வழியா யார் போயிட்டு? சீஃப் மினிஸ்டர் இல்ல சீஃப் மினிஸ்டர் கூட இருக்கிறவங்க அப்படி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்தவொன்னே கண்ணு உறுத்திடுச்சு. அவங்கள கூப்பிட்டு மிரட்டி 1000 ரூபாய் மதிக்கத்தக்க அத்தை 200 ரூபாய்க்கு வாங்கி அவங்கள தொத்திடக்கூடாது. தொத்துனியானா நீ அப்படி வாங்கின அந்த டீ கார்டன்ல ஒரு டம்ளர் டீ கூட நீ குடிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்ற. இப்படி நடந்துச்சா? சமீபமா அரசியல்ல நடந்துச்சா? ஆமா. ஜனத்தின் அதிபதியா இருந்தா ஜனத்தினுடைய சொத்தை அநியாயமா அவங்க கிட்ட எழுதி நீ வாங்கக்கூடாது. கஷ்டத்துல இருக்கிறாங்க, ஆமா, அடமானம் போட்டா கூட விடுதலையின் வருஷத்துல திரும்பி அவங்களுக்கு கொடுத்துடணும். நான் இவ்வளவு காசு கொடுத்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது, திரும்பி அவங்களுக்கு கொடுத்துடணும். என் ஜனத்தில் ஒருவரும் தங்கள் சொந்தமானதற்கு புறம்பாக்கப்பட்டு சிதறடிக்கப்படாதபடிக்கு அவன் தன் சொந்தத்திலே தன் குமாரருக்கு சுதந்திரம் கொடுக்க கடவன். சர்ச்சு வாலிப பிள்ளைங்க எல்லாரையும் ஏமாத்தி என் பிள்ளைங்க மட்டும் நல்லா இருக்கணும்ட்டு நான் இருக்கக்கூடாது. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற நான் ஆளுக்கு 1 லட்சம் கொடுங்க அப்படின்ட்டு உங்ககிட்ட வாங்கி கிடியனுக்கும் ஜோசப்புக்கும் மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வாங்கி கொடுக்க கூடாது. ஜனத்தின் அதிபதியாக இருக்கிற தகுதியை நான் இழந்து விடுவேன். என் பிள்ளைங்களுக்கு அது வாங்கி கொடுக்கணும்னா ஏன் கஷ்டத்துல, ஏன் உழைப்புல, ஏன் சம்பாத்தியத்துல இருந்து வாங்கி கொடுக்கணும். ஜனங்களை சுரண்டி அதுல இருந்து வாங்கி கொடுக்க கூடாது. புரிஞ்சுச்சா? ஆமா. ஆண்டவர் அவ்வளோ நீதியுள்ள நியாயாதிபதி. அடுத்து 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அடுத்த வசனம். புகை துவாரங்கள் உள்ள இந்த முற்றங்கள் 40 முழ நீளமும் 30 முழ அகலமாய் இருந்தது. மூளை முற்றங்களுக்கும் ஒரே பிரகாரத்துல ஒரு பக்கம், கொஞ்சம் கவனி, இதை மட்டும் சொல்லி நிறைய செய்யறேன். பிரகாரத்துக்கு ஒரு மூலையில ஒரு பெரிய 40 முழத்துக்கு 30 முழம் ஒரு இடம், 4 மூலையிலும் புகை போறதுக்கு இடம். ஏன்னா ஓயாமல் அங்க என்ன செலுத்தப்படும்? பலி செலுத்தப்படும்.
அங்க ஓயாம நெருப்பு எரிஞ்சு நிற்கும். இங்க தேவாலயத்துல ஆண்டவருக்கு ஆராதனை செய்யற அதிபதிக்கோ ஜனங்களுக்கோ கண்ணு எரிச்சல் ஏற்படக்கூடாது, புகை வாசனை வரக்கூடாது. ஆகவே ஆலயத்துக்கு வெளி பிரகாரத்துல அங்க ஒரு மேடை அமைத்து ஒரு பலிபிடம் அமைத்து அந்த பலிபிடத்துல என்ன செலுத்தப்படணும்? அந்த பலிபிடத்தின் அளவு 40 முழம் நீளம், 30 முழம் அகலம், 4 மூலையிலும் புகை போறதுக்கு புகை கூண்டு இவ்வளவும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுப்பு வச்சு அங்கதான் பலி செலுத்தப்பட வேண்டும். ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். பிற்காலத்துல தான் சபையானது பாட்டுலயும் ஜபத்திலையும், அதாவது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலின்னு நம்மளுக்கு இஷ்டமா என்ன பண்ணிக்கணும், டர்ன் பண்ணிக்கணும். உண்மையா சொல்லணும்னா சபை கூடி வரும்போதெல்லாம் சபையில ஆகாரம் வழங்கப்பட வேண்டும். எப்போ ஜனங்க ஒன்னா சேர்ந்து வராங்களோ அவங்க வெறும் கையா வெறும் வயிற்றோட அல்லது ஏமாற்றத்தோட போகக்கூடாது. சர்ச்சில் வந்தா சாப்பாடு குறைவில்லாமல் இருக்க வேண்டும். தேவாலயத்துல ஆகாரத்துக்கு என்ன இருக்கக்கூடாது, குறைய இருக்கக்கூடாது. அங்க முற்றத்துல வழக்கமா யூதர்கள் பிச்சை எடுக்க மாட்டாங்க. ஆனா முற்றத்துல யாருன்னா அந்த வழியா தங்களுக்கு சாப்பாடு வேணும்னா வாங்கிக்கின்னு போயிடலாம். எவ்வளவு பேர்னா வரலாம். அவ்வளோ பேருக்கு ஆகாரம் அங்கே உண்டாயிருக்க வேண்டும். அதுவும் சாதாரண சாப்பாடு இல்லை. என்ன, ஜனங்கள் பலி செலுத்த கொண்டு வந்த ஆடு மாடு கோழி, இதுதான் கோதுமையில சுட்ட சப்பாத்தி, அப்பம், திராட்சை ரசம், எண்ணெய், கஞ்சி காசி ஊத்துறது இல்ல. என்ன, போதும் போதும் வானான்ற அளவுக்கு போடுறது. அப்படி போட்டோம் பார்த்தலன்றோம். சோதனாண்டவர் சோதரம். நேற்று ராத்திரி ரொம்ப எல்லாருடைய ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. சிறப்பா இருந்துச்சு. சர்ச் இஸ் ஃபுல், ஹவுஸ் இஸ் ஃபுல். நம்ம தானே, நான் எப்பவுமே ஹவுஸ் ஃபுல்ல தான் விரும்புறேன். ஓகே, அதிபதி எப்படி பலி செலுத்தணும், என்ன செலுத்தணும், எங்க நிக்கணும் என்கின்ற பிரமாணங்களை கொடுத்துட்டு கடைசியா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஜனங்களுக்கு சொந்தமானத ஏமாத்தாத. நீ ராஜான்றதுனால ஜனங்களை ஏமாத்தி அவங்க காணி ஆட்சியை விட்டு தோற்கிறார். இப்ப நான் பெரிய பெரிய பாஸ்டர் ஆயிட்டேன். ரொம்ப செல்வாக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் என்ன எல்லாம் தெரியும். மைன்ஸ்காரெல்லாம் எல்லாரும் தெரியும். சர்ச்சு வாசல்லையே யார் வீடுக்குது, மலர் வீடுக்குது. சர்ச்சு வழியிலே அது ரொம்ப கண்ணை உறுத்தினுக்குது. இது ஃப்ரண்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு கிரவுண்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும்ட்டு தில்லு முள்ளு பண்ணி ஜேசிபி வேற வச்சு அவங்க வீட்டை இச்சு தள்ளிடக்கூடாது. மாறாக, என்னம்மா அப்படி வச்சுங்கிற, இன்னும் கொஞ்சம் நல்லா அழகா கட்டு அப்படின்னு சொல்லணும். அவங்க காணியாட்சியை விட்டு அவங்கள என்ன பண்ணக்கூடாது, துரத்தக்கூடாது. அது அவர்களுக்குரியது. உனக்கு இடைஞ்சலா இருந்தா கூட அது அவர்களுக்குரியது. நான் சொல்றது புரியுதா? இன்னொருத்தருக்கு சொந்தமான காணியாட்சிய நம்ம ஏமாற்றக்கூடாது. கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். இன்றைக்கான பாடம் அதுதான். என் ஜனங்களில் ஒருவரும் தங்கள் காணியாட்சியை விட்டு துரத்தப்படலாகாது, நான் தேவனாகிய கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நாளைய தினத்துல அடுத்த அதிகாரத்தை நாம